கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படியாய் நம் வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை தியானிப்போம். சங்கீத புஸ்தகம் 51வது அதிகாரம் 12வது வசனம். உமது இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கடந்து வந்து இந்த நாளிலே நமக்கு கர்த்தருடைய ரட்சிப்பை குறித்தும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை குறித்தும் உணர்த்துகிற விதமாய் இந்த வார்த்தையை கடந்து வர செய்கிறார். இந்த வேத பகுதியை குறித்து நாம் பார்த்தோமேயானால், சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில விடுதலுக்கு பிறகு தான் செய்த பாவங்களை கர்த்தர் சமூகத்திலேயே அறிக்கையிட்டு தன் பாவங்களில் இருந்து தங்களை முற்றிலும் கழுவி சுத்திகரிக்கும்படியாக கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணித்து கர்த்தர் கரத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக தாழ்த்தி ஜெபிக்கிற ஜெபத்தை தான் இந்த இடத்துல நாம் கண்டுகொள்ள முடியும். கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேத பகுதியிலே கர்த்தர் நமக்கு இன்று காண்பிக்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படி என்றால், இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. இந்த இரட்சணத்தின் சந்தோஷம் என்றால் என்ன அப்படி என்றால், நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுகிற மகிழ்ச்சி, நாம் ரட்சிக்கப்படும் பொழுது பரலோகத்தில் உண்டாகிற ஒரு மகிழ்ச்சி, நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்மளுடைய அசுத்தமான வாழ்க்கையிலிருந்து நாம் விடுதலை அடைந்து அதன் மூலியமாக கர்த்தர் கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை தான் ரட்சிப்பின் சந்தோஷம் என்று இந்த வேத பகுதி நமக்கு உணர்த்துகிறது. வேதத்திலே சில வேத பகுதிகளை நாம் பார்த்து இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவர் அநேக உவமைகளை இந்த ரட்சிப்பை குறித்து அங்கே இருக்கிற ஜனங்களோடு உபதேசம் பண்ணுவார். அதிலே நாம் பார்த்தோமேயானால், லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தோமேயானால், அதில் 2-3 உவமைகளை இந்த ரட்சிப்பை குறித்தும் ரட்சிப்பினால் உண்டாகிற சந்தோஷத்தை குறித்தும் மனம் திரும்புதலினால் ஏற்படுகிற மகிழ்ச்சியை குறித்தும் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு போதித்து கொண்டு வருவதை நாம் பார்க்க முடியும். 100 ஆடுகளை இருக்கிற ஒருவன் அதிலிருந்து ஒரு ஆடு தொலைந்து விட்டால் அந்த 99 ஆடுகளை விட்டு தொலைந்த ஒரு ஆடுகளை தேடி அதை கண்டுபிடித்து அதன் பிறகு தான் கண்டுபிடித்த இந்த ஆடுகளுக்காக உறவினர்களையும் சொந்த பந்தங்களையும் அழைத்து விருந்து பண்ணி சந்தோஷப்படுவதை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 10 வெள்ளிக்காசுகளை வைத்திருக்கிற ஒரு ஸ்திரீயுடைய ஒரு வெள்ளிக்காசு தொலைந்து விட்டால் அதை தேடி விளக்கை ஏற்றி அதை தேடி கண்டுபிடித்து அதற்கு பிறகு தன் சொந்த பந்தங்களையும் அனைவரையும் அழைத்து சந்தோஷப்படுகிற ஒரு சூழ்நிலை இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள், இளைய குமாரன் தகப்பனை விட்டு பிரிந்து துன்மார்க்கமாய் சென்று தான் கொண்டு சென்ற எல்லா பணங்களையும் செலவழித்து ரொம்ப கஷ்டப்பட்டு மனம் திரும்பி தன் தகப்பனை தேடி வரும் பொழுது அந்த தகப்பன் அந்த இளையகுமாரனுக்காக விருந்து ஆயத்தம் பண்ணி அவனை மனமகிழ்ச்சியாய் கட்டி அணைத்து அவனை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு ஏற்படுகிற சந்தோஷத்தை இந்த வேதத்திலே நாம் கண்டுகொள்ள முடியும். இப்படி மனம் திரும்பி பாவத்தில் விழுந்து சாபத்தில் விழுந்து துன்மார்க்கத்தில் விழுந்து அதற்கு பிறகு மனம் திரும்பி கர்த்தர் சமூகத்தில் நாம் செல்லும் பொழுது கர்த்தர் நம்மளை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு நமக்கு கொடுக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் எல்லாரும் நம்மளுடைய வாழ்க்கையிலே உணர்ந்திருப்போம். இப்படியாப்பட்ட ரட்சிப்பை தான் ஆண்டவர் என்று நமக்கு உணர்த்துகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைய நாட்களில் அநேகர் கர்த்தர் கரத்திலிருந்து ரட்சிப்பை பெற்று இன்றைய நாட்களில் விழுந்து போயிருக்கலாம். மொபைல் ஃபோனில் விழுந்து போயிருக்கலாம், உலகத்தில் விழுந்து போயிருக்கலாம், அநேக பெண்களுடைய தவறான பழக்கத்தில் விழுந்து போயிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சமூகத்தில் தாவீது எப்படி அறிக்கை செய்தானோ அப்படி நாமும் அறிக்கை செய்து தங்கள் பாவங்கள் கழுவி முற்றிலும் சுத்திகரிக்கும்படியாக அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துமேயானால் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை நான் நம்புவோம், இந்த வார்த்தையை விசுவாசிப்போம், கர்த்தர் கரத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் ஒரு சந்தோஷத்தின் நாளாய் அமைய இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென், ஆமென்.